கீரை சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 2லேருந்து 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகா, 3 பச்சை மிளகாய், டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூனு. இவ்வளோ தான் நம்ம செய்ய தேவையான பொருள். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூனு கருப்பு உளுந்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. 2த்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற பிறகு வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு